அனைவருக்கும் வினோத் பிரமவியின் பணிவான வணக்கங்கள். 4 காரணங்கள நம்ம பார்த்துருப்போம். அதில முதல் காரணம் மனம் அப்படின்றது. இந்த 4 காரணங்களையும் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டோம், அத பின்தொடர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பா நம்ம மரணத்திலிருந்து தப்பலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இந்த காரணத்தில மனம் என்ற காரணத்திற்கு பயிற்சி எப்படி நம்ம செய்யணும்? மனத எப்படி நிலைப்படுத்தணும்? மனத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் சௌகரியகம் இல்லாம இருக்கும். அநாகரிகமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அ காரணம் என்ன அப்டின்னாக்கா, அந்த மனத நிலைப்படுத்துறதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. அதாவது காலையில நீங்க மலம் கழிக்கும்பொழுது, அந்த மலத்த நீங்க பார்க்கவே கூடாது. அதாவது பாயுரு அப்டின்னு சொல்லக்கூடிய அபானக இத நீங்க பார்க்கவே கூடாது. அப்படி நீங்க பார்த்தீங்க அப்டின்னாக்கா, உங்களுடைய மனம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்றது அர்த்தம். ஸோ அத நீங்க பார்க்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. அது எப்படி உங்க மனம் கண்ட்ரோல் ஆகுதுன்றத நீங்க லேர்ன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.